வணக்கம் மக்களே. நெய்க்காரப்பட்டியில் இருக்க ஐகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நாம் நேற்று நைட்டு போய் அங்கே சாமி கும்பிட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்போது அந்த பூ மிதிக்கிற விழாக்கு பூக்குழியெல்லாம் கண் திறந்து அந்த குண்டமெல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்கங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு 6-7 வருஷமாகவே இந்த ஐகோர்ட் காளியம்மன் கோயில் கட்டுமான பணியில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் திருவிழா அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அந்த நெய்க்காரவட்டி பழனி ரோட்லேருந்து உள்ளே திரும்பி கோயில் போகிற அந்த வழி பூராமே சீரியல் லைட்டு, பேனரு, பயங்கரமான ஏற்பாடு. அந்த ஊர் மக்கள், பசங்க எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது இருந்த பேனர்கள் எல்லாம் ஒன்றொன்றையும் பார்த்து படித்து பார்க்கும்போது மிரட்டலாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரும் இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான். நம்ம ஊரில் நடக்கிற ஒரு திருவிழா இதை எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஆர்ப்பரித்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே. அதே மாதிரி சரியான டிராஃபிக்குங்க. நாங்கள் போகும்போது ஒரு 9 மணி இருக்கும், பயங்கரமான டிராஃபிக். கோயில் வாசல் முன்னாடியெல்லாம் அந்த ரோட்லெல்லாம் போகும்போதே ரொம்ப நேரம் நின்று தான் போயிட்டு இருந்தேன். ரசி நின்று வரேன். முதல்ல இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப சின்னதாக தான் அப்போது இந்த ஐகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயில் இருந்தீங்க. இப்போ நல்ல பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க. பெரிய கோயில், அருமையான சன்னதி. உள்ளே போய் பார்த்தா இன்னைக்கெல்லாம் தரிசனம் பண்ணும்போது சாமியும் அவ்வளோ ஒரு அழகு. முன்னாடி கொடிக்கம்பத்துலாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை. உள்ளே போய் நாங்களும் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க அனுமதி கேட்டு உள்ளேயும் வீடியோ எடுத்துகிட்டு, அது போக அங்கே வெளியில் கோயிலில் அலங்காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவில், லைட்டில், அப்படியே அது என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளவு பிரமாதமான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் சுந்தரேஷ் அண்ணன், அவர் இங்கே ஒரு திருவிழாவில் ஒரு ஆர்கனைசராக இருக்கார். ஸோ அவர் அந்த குண்டம் ஏரியா அங்கே எல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சுற்றி காட்டினார். காலையில் வர சொன்னாங்க குண்டம் இறங்குறத பார்க்குறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் முடியல, ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு 3 ஷூட்டிங். அதனால் சரியான டயர்டு. இன்னைக்கு நைட்டு இங்கே விளாக் எடுத்துகிட்டு போகிறதுனால கிட்டத்தட்ட இங்கே 10-11 ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள மார்னிங் எந்திரிக்கவே முடியல. மறுபடியும் காலையில் 9 o'clock ஒரு ஷூட்டிங்கிறதுனால அந்த குண்டம் இறங்குறது பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த தடவை மண்டுகாளியம்மன் கோயில் பூக்குழி இறங்குறத நம்ம போய் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூக்குழி கண் திறந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ரசீது பொதுஜனமான விழாக்களின் சார்பாக கொண்டுகொள்ளப்படுகிறார்கள். தற்காலம் பெற்றாளர்கள் இல்ல வேண்டாம்ப்பா, போய் சாப்பிட்டு வந்துருங்க. டக்குன்னு வந்துடும். ஆளுக்கு ஒரு இடம் இருக்கு மட்டும். ஓகே ரைட். ஆளுக்கு ஒரு மட்டும் எடுத்து வைங்க.
ஸோ இந்த குண்டத்துல தான் வந்து காலையில பக்தர்கள்லாம் அந்த பூ மிதிக்கிற அந்த ஒரு இது வந்து காலையில் நடக்கணும் 7:30. இங்க வந்து நிறைய கட்டைகளை போட்டு விறகெல்லாம் தான் போடுறாங்க பார்த்தீங்களா. போட்டோன்னே அப்படியே அனல் வந்து பொடி பொடியா பறக்குது. அவங்கெல்லாம் பக்கத்திலேயே நின்று இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. விடிய இது இந்த விறகு வந்து எரிச்சு இதை பதப்படுத்துவாங்க விடிகிற வரைக்கும் அந்த அனல் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி. ஆனா இங்க நின்று அந்த இடத்துல அவங்க வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு செகண்ட் கிராஸ் ஆகி வரும்போது அனல் வந்து அப்படியே தகிக்குது. என்னால் அந்த இடத்துல நின்று ஷூட் பண்ண முடியல. ஒரு 5 நிமிஷம் நம்ம அங்கே நின்று ஷூட் பண்ண டிவைஸ் எல்லாமே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சட்டை பேண்ட் எல்லாமே அப்படியே சூடு ஏறிடுச்சுங்க. பயங்கரமான ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து இது இவ்வளோ பேர் மக்கள் நின்று சாமி கும்பிட்டு எவ்வளோ பெரிய நம்பிக்கைன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாமல் ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமியுடைய சக்தியா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகள், போலீஸ் வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க இங்க வந்து சாமி கும்பிட்டு வேண்டிட்டு போகும் பட்சத்தில் உங்களுக்கு உடனடியாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்லது நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே ஒரு அருமையான கோயிலுங்க, சக்தி வாய்ந்த கோயில். நீங்க வந்து நல்லபடியா கும்பிட்டு போகலாம். நிறைய பேருக்கு வேண்டினதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட பார்த்த நிறைய நம்மளுடைய நண்பர்கள், ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 4 வருஷம் நான் நடந்துட்டு இருந்தேன்னா முதல்ல போது வந்து அப்போ கை குழந்தைக்கு எங்களோட பேசிட்டு இருக்கிறவர் தான் சுந்தரேசன், நம்ம பழனிக்காரரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட நண்பர், சகோதரர். ஸோ இவர் தான் வந்து இப்போ இந்த கோயில் திருவிழாவில் ஒரு முக்கியமான நிர்வாகத்தில் இருக்காரு. இந்த திருவிழா எப்படி நடக்குது, என்னென்ன பண்ணுவாங்க, இது எவ்வளோ நேரம் இந்த ப்ராசஸ் போகும், காலையில் என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கு வந்து சொன்னாருங்க. அப்புறம் இவர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தார், இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் இருந்ததுலாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பிரமாதமான அனுபவம். இன்னைக்கு வந்து நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு நிறைய நம்மளுடைய நண்பர்கள், நம்ம பக்கத்தோட ஃபாலோவர்கள், சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்லாம நைக்காரப்பட்டியிலிருந்து நிறைய நம்மளை வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியல நேரில். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரீயாக இருக்கையில் நான் பார்க்குறேன். ஏன்னா கூட்டத்துக்குள்ளே சில பேருக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு சிலர் அவங்களாம் வந்து பேசினாங்க. ரொம்ப நன்றி அவர்களுக்கு, எல்லாமே இன்வைட் பண்ண எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாமளுமே வந்து இந்த இடத்துல இதெல்லாம் சுற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே மெல்லமாக நடந்து வெளியே வந்தோம்னா இந்த குண்டம், இந்த பூக்குழி கண் திறந்த இடத்துலயே இங்கே ஒரு அம்மன் சிலையை வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயும் வந்து எல்லா சாமி கும்பிட்டு போனாங்க. அதுபோக வெளியில் வந்து ஒரு தேர் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த தேரில் மாடு கட்டிட்டு போய் காலையில் அம்மன் அதில் அமர்ந்து சண்முக நதிக்கிட்ட போய் அங்கேருந்து தீர்த்து எடுத்துட்டு மறுபடியும் இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அது இன்னைக்கு காலையில் வந்து நடந்தது. ஸோ எல்லாமே இந்த வைபவமே வந்து பிரமாதமாக இருந்தது. நெய்க்காரப்பட்டி சுத்து வட்டாரத்துலேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டு போயிட்டும் அன்னதானம்லாம் இருந்தது. நல்லா இருந்தது. போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியோடு இருந்தது. பொம்மை தப்புக்கார எங்க இருந்தாலும் கோயில் முன்பு பெருமாருக்கு விழாக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாமியாடி அழைச்சல் இருப்பதால் பொம்மன் உடனடியாக கோயில் முன்பு பெருமாறு விழாக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரு உதவி கேட்டாலும் உடனே செய்யுங்க. வெளியூர்ந்து வந்து யாரு பசத்தை தவற விட்டாலோ இல்ல பசுக்கு வந்து காசு இல்ல, உடனே வந்து விழா கமிட்டி நாடுங்க. அவங்களுக்கு ஊர் போய் சென்ற வரைக்கும் விழா கமிட்டி பண உதவி கொடுத்து பஸ் பயணம் கொடுத்து சாப்பாடு வாங்கி போட்டு அனுப்பிச்சு விடுறோம் யாரு தவற விட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு சிலர் இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டு வந்து நின்னாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா அருமையாக மேக்கப் போட்டிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அப்படியே ஒரு பெண்மணி மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம், லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னே வச்சுக்கலாம். யாராவது நீங்கள் காணிக்கை, சில்லறை காசெல்லாம் வந்து காணிக்க போனோம்னா உண்டியல்ல இல்லை உள்ள தட்டில் போடுங்க. இங்கே இருக்கிற அந்த குண்டம் பூக்குழியில் வந்து சில்லறை காசுகளை போடாதீங்க. ஏன்னா அது வந்து காலையில் விடிய அந்த காசும் சூடாகி பக்தர்கள் பூ மிதிக்க இறங்கும்போது அவங்க காலில் பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அதை வந்து தவிர்த்துக்குங்க. எந்த கோயில் எந்த விசேஷத்துலையும் பூக்குழி இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே எந்த விதமான சில்லறை காசையும் நம்ம சாமி காணிக்க அதுக்குள்ளே போடாதீங்க. அது பூ மிதிக்கிற பக்தர்களுக்கு இடையூறாயும்
பாதிப்பையும் தான் ஏற்படுத்துது. இது ஒரு வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து தவிர்த்துக்குங்க. நீங்கள் காணிக்கையும் உண்டியில் போடுங்க. ரொம்ப நன்றி. ஒரு சந்தோஷமான திருவிழாங்க. அருமையாக என்ஜாய் பண்ணோம். நெய்க்காரப்பட்டிக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க, இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டீங்கிறத ஒரு கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் மண்டுகாளி அம்மன் கோயில் அந்த திருவிழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சசி வரேன்.